வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 2 சாப்டர் 103ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இதற்கு மேலும் கிருஷ்ணனை சங்கடப்படுத்த ராதா விரும்பவில்லை. அவனை பிரிந்து தூரம் செல்வதை விட அவன் அருகில் இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும். ராதா முடிவு செய்துவிட்டாள். அவனிடம் சென்று இந்த உயிர் இருக்கும் வரை அவனைத் தவிர அவளது வாழ்வில் யாரும் இல்லை, யாரும் அவளை மீறி அவனை நெருங்கவும் முடியாது என்று சொல்ல நினைத்தாள். அவனிடம் சத்தம் போட்டு சொல்ல நினைத்தாள். இதற்கப்புறம் வாழ்வில் எந்த பிரச்சனை எதிர்காலத்தில் வந்தாலும் சரி, யாருக்காகவும் எதற்காகவும் அவனை விட்டுத்தர மாட்டேன் என்று அவனுடன் சேர்ந்து குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான குழந்தைகளாக அவர்கள் வளருவார்கள். இதையெல்லாம் நிச்சயம் நான் அவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த ராதா வேக வேகமாக எழுந்து கதவை திறந்தவர். அடுத்த நொடி கதகதப்பான கரங்களுக்குள் சரணடைந்தாள். காற்று கூட புக முடியாத நெருக்கம் அவர்களுக்குள் இருந்தது. அவளின் கண்ணீரில் அவனது சட்டை ஈரமானது. எப்பொழுதும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளி சிந்துவதை விரும்பாதவன் இன்று அவள் அழுவதை அவன் தடுக்கவில்லை. ஏனென்றால் அவனது ராதா இன்று அழுவதுதான் கடைசியாக இருக்கும். இதற்கு பின் அவன் அவளை எக்காரணத்தை கொண்டும் அழவிடப் போவதில்லை. ராதா அழுது கொண்டே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன், உங்களுடன் சேர்ந்து நமது குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்கு நான் துணை இருப்பேன், இனி யாருக்காகவும் எதற்காகவும் நான் உங்களை விட்டு தர மாட்டேன் என்றாள் ராதா அழுத்தமாக. கிருஷ்ணன் சந்தோஷத்துடன், என்ன சொன்ன ராது, திரும்ப சொல்லு என கேட்டான். அவன் உதடுகளில் புன்னகை தவழ்ந்திருந்தது. அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்த ராதா, நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்றாள். அப்படியென்றால் நீ உனது பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணிட்டியா என கேட்டான் கிருஷ்ணன். இல்லை என்றாள் ராதா. இல்லை என கேட்டான் கிருஷ்ணன். இல்லை, இன்னும் நான் எனது பிரச்சனைகளை முழுவதுமாக சால்வ் பண்ணவில்லை. ஆனாலும் எனக்கு தெரிந்தது ஒன்று மட்டும்தான், நான் உங்களுடன் தான் இருப்பேன், உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன். இதற்கு மேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இருவரும் சேர்ந்தே சமாளிக்கலாம் என்றாள் ராதா. அவன் எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து ராதா நிமிர்ந்து, என்னவாயிற்று, என் மேல் நம்பிக்கை இல்லையா என கேட்டாள். நீர் தழும்பி இருந்த அவளது விழிகளை பார்க்கும்போது அவனது இதயம் வலித்தது. உனது வார்த்தையை ஒரு சில மணி நேரம் சுலபமாக எடுத்துக்கொண்டதன் விளைவுகளை நான் ஏற்கனவே சந்தித்து விட்டேன். இனிமேலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். உனது வார்த்தை ஒவ்வொன்றையும் நான் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறேன். இதற்கு மேல் என்னை மீறி நீ ஏதாவது செய்தாய் என்றால் நான் நானாக இருக்க மாட்டேன் என்றான் கிருஷ்ணன். அவன் வார்த்தையில் அழுத்தம் நன்றாக தெரிந்தது. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி என்னுடன் இருக்க விரும்புகிறீர்களோ நானும் அதுபோல் உங்களுடன் மட்டுமே இருக்க விரும்புகிறேன். என்னை சுற்றி இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நினைக்கும்போது பயமும் கவலையும் என்னை சூழ்ந்து கொள்கிறது என்றாள் ராதா. ராதாவின் முகம் இருண்டது. அவளது முகம் கலக்கமாக காணப்பட்டது. நாம் காதலிக்க ஆரம்பித்த முதல் நொடியிலிருந்து சொல்கிறேன், இன்று வரை நான் உங்களை பிரிய வேண்டும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. எனது இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் உங்களுடன் வாழ விரும்புகிறேன். இப்படி விவாகரத்து செய்யும் சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள் ராதா. ராதா தொடர்ந்தாள், அந்த ஜெகன் என்னை மிரட்டினான். உங்களை பற்றிய தவறான வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்து விடுவேன் என்று என்னை பயமுறுத்தினான். அவனால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருந்தது. இதையெல்லாம் எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தான் உங்களை பிரிய நான் ஒத்துக்கொண்டேன் என்றாள் ராதா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் கையெழுத்தை நான் அன்று விவாகரத்து பத்திரத்தில் பார்த்தபோது எனது உலகமே இரண்டாக பிளந்தது போல் உணர்ந்தேன். எனது உலகமே ஒரு நொடியில் அழிந்தது. இறந்து விடலாம் என்று கூட தோன்றியது என்றாள் ராதா. இந்த வார்த்தையை ராதாவின் வாயிலிருந்து கேட்கும்போது கிருஷ்ணனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு ராதிஷாவையும் ரியானையும் பார்க்கும் பொறுப்பை எனக்கு கொடுத்தீர்கள். உண்மையில் அவர்களை நீங்கள் என்னிடம் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நான் நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பேன் என்றாள் ராதா. அவன் அருகில் இல்லாத போது அவளுக்கு மூச்சு விடுவது கூட சிரமமாகத்தான் இருந்தது. அவள் சரியாக சாப்பிட்டு
பல காலம் ஆகிவிட்டது. சரியாக தூங்கவும் இல்லாமல் அவளது உடல்நிலை மோசமாகிக் கொண்டே இருந்தது. குழந்தைகளும் அவள் அருகில் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயம் அவள் தாக்கு பிடித்திருக்க மாட்டாள். கிருஷ்ணன் வெகுநேரம் அமைதியாக இருந்தான். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருந்தாலும் ராதாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனது சட்டையை மெதுவாக இழுத்தாள். கிரிஷ் என்றாள். சுயநினைவிற்கு வந்த கிருஷ்ணன், எதற்காக நான் அவளை இன்னமும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அவள் இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறாள், நான் ஏன் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டே, சாரி ராது என்றான். ஒரு கையால் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு இன்னொரு கையால் அவளது தலையை மெதுவாக கோதிவிட்டான். ஜெகன் உன்னை மிரட்டியது எனக்கு முன்பே தெரியும் என்றான். கிருஷ்ணன் எப்போதும் ராதாவிற்கு வரும் பிரச்சனைகளை அவளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்கத்தான் பார்ப்பான். அவளது இடத்திலிருந்து அவன் என்றுமே யோசித்ததில்லை. ராதாவை பொறுத்தவரை கிருஷ்ணன் வெளி உலகத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவனது பிஸ்னஸ் உலகத்தில் அவன் சமாளிப்பதற்கு என்ன மாதிரி உத்திகளை உபயோகிக்கிறான் என்பதெல்லாம் ராதாவிற்கு தெரியாது. அதேபோல் கிருஷ்ணனும் எல்லாவற்றையும் ராதாவிடம் ஒப்பிப்பவனும் இல்லை. ராதாவிற்கு தேவையற்ற விஷயங்களை பற்றி அவன் வீட்டில் பேசியதும் இல்லை. அவன் தினமும் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவன் ராதாவிடம் பேசியிருந்தால் அவள் இந்த சின்ன விஷயத்திற்கு இவ்வளவு பயந்திருக்க மாட்டாள். அவனும் முழுவதுமாக ராதாவிடம் எதையும் சொல்லாததால் ராதா ஜெகன் மிரட்டியதும் அதை எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தவறான முடிவெடுத்து விட்டாள். உங்களுக்கு இதெல்லாம் முன்பே தெரியுமா என ஆச்சரியமாக கேட்டாள் ராதா. ஆமாம் தெரியும். உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் என்றான் கிருஷ்ணன். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.